அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம canva.com அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து நம்ம எப்படி வந்து இமேஜஸை வீடியோஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு நீங்கள் canva.com வெப்சைட் போயிட்டு அதில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால சைன் அப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஏற்கனவே பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு இமெயில் ஐடியை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து நான் லாகின் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து என்னோடய இமெயில் ஐடியை நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஸோ அந்த இமெயில் ஐடியோடைய பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ண உடனே என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து canva.com அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் போகும்போது நீங்கள் கேன்வா எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். ஸோ அதில் நான் பர்சனல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து மேபி லேட்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஏபி அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நான் வந்து லாகின் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ லாகின் ஆகிடுச்சு. ஸோ லாகின் ஆனதுக்கு அப்புறமா தான் இதில் வந்து எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கிரியேட் எ டிசைன் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வீடியோ அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய இதில் நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க, அல்லது ஸ்கிப் டூர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இமேஜஸை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது நம்ம என்னோடய சிஸ்டத்தில் இருக்கிற இமேஜஸை நான் உள்ளே கொண்டு வரதுக்கு அப்லோட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் ஏற்கனவே வச்சுருக்கிற ஒரு 3 ஃப்ளவரோட இமேஜஸை நான் என்ன பண்ணுறேன்னா மொத்தமாக செலக்ட் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்த உடனே அந்த இமேஜஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகுது. ஸோ அப்லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், அப்லோட் ஆகிற இது வந்து தெரியும், ப்ராக்ரஸ் தெரியும். ஸோ கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ண அந்த இமேஜஸ் எல்லாமே என்ன செஞ்சிடும்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா ஸோ அந்த எந்த இமேஜ் உள்ளே வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உள்ளே கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்துடும். ஸோ அந்த இமேஜில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செட் இமேஜஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த பேஜ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்துடும். அடுத்த இமேஜ் வேணுன்னா ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு இமேஜை ஜஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே உள்ளே வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி என்ன பண்ணுறேன், நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன், செட் இமேஜஸ் பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு பேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் ஒரு இமேஜ் வந்து நான் என்ன செய்கிறேன், ஆட் பண்ணுறேன். நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செட் இமேஜஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் ஃபுல்லாகவே வந்துடும். சரி, ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் உள்ளே ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் அதிலே டெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆடியோ டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே இந்த இமேஜ் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துடும். ஸோ அதில் வந்து இந்த பேஜில் நீங்கள் என்ன ஹெட்டிங் கொடுக்க போகிறீங்களோ அதை டைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் இழுத்து பார்க்குறேன். ஸோ இழுத்து பார்த்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணால் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை வந்து என்ன செஞ்சுக்கோ, நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு எது நல்லா இருக்கோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போதே அதோடைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஃபாண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா நான் உள்ளே வந்து சேஞ்சஸ் ஆகுதுங்கிறத பார்க்குறேன். ஸோ பார்த்துட்டு நீங்கள் போல்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே இதில் நீங்கள் வழக்கமாக என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாமே இதில் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் கலர்ஸ் மாற்றோன்னா நீங்கள் அதிலே கலர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அவ்வளோதான், நீங்கள் செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த இதில் சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் நிறைய அதுக்கப்புறம் ஸ்டைல்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டைல்ஸ் இருக்கும். அது மாதிரி அனிமேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எப்படி இதை நம்ம வீடியோவாக இப்போ கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஷேருங்கிற ஆப்ஷனில் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும். அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கிராஃபிக்ஸையும் உள்ளே ஆட் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நான் சும்மா ஒரு கிளிப் ஆர்ட்டை வந்து ஒரு என்ன செய்கிறேன் உள்ளே வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ஏதாவது ஒரு இப்போ canva.comல போயிட்டு நீங்கள் ஒரு சைன்அப் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி இமேஜஸை உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கிளிப் ஆர்ட்டை வந்து என்ன செய்கிறோம், ஒரு இமேஜ் வந்து என்ன செய்கிறோம் உள்ளே வந்து நான் போட்டுறேன். ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மேலே
ஷேர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே வந்து ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ண வீடியோ வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஓகே. ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மேலே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியே வந்து க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஷேர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிவிட்டு இதிலேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸில் என்ன செய்யும், அந்த வீடியோ வந்து இதில் என்ன ஃபைல் டைப்பில் வேணும், ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் MP4 வீடியோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஜஸ்ட் டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே என்ன செய்யணும், ஃபியூ செகண்ட்ஸில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வீடியோ வந்து என்ன செய்யும், டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீடியோ வந்து தன்னால் அதுவே வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இன்னொரு வீடியோ பிளேயரை வச்சு என்ன செஞ்சுக்கோங்க, அதை வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த canva.comல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் சிம்பிள்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓகே. தேங்க்யூ. நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.